இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு டாக்டர் பிஆர் அம்பேத்கர். நம்ம இந்திய மக்கள் அனைவராலும் அறியப்பட்ட மாமேதை, அரசியல் அமைப்பினுடைய ஆசான் என்று சொல்லக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய உண்மையான தலைவர்களில் ஒருவர் யார் அப்படின்னாக்கா, தீண்டாமையை ஒழித்தவர் மட்டும் இல்லை, இந்தியாவுக்காக அரசியல் சாசனத்தையே எழுதி கொடுத்தவர். இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு மிக நீண்ட அரசியல், உலகத்திலேயே மிக நீண்ட அரசியல் அமைப்பு சட்டமாக இயற்றப்பட்டிருக்குது. இதுக்காக அவர் அண்ணல் அம்பேத்கர் இரவும் பகலும் உழைத்து ரொம்ப நாட்களை வருடங்களே எடுத்துக்கிட்டார். 2 வருடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. 11 மாதங்களும் 17 நாட்களும் எடுத்து செலவிடப்பட்டு பல்வேறு உலக நாடுகள், பிரிட்டன், இங்கிலாந்து, இது மாதிரி பல நாடுகளினுடைய சட்டங்களை, அரசியலமைப்பை தழுவி நமக்கு மிக நீண்ட ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றி கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா இந்தியாவில் அவ்வளவு பாகுபாடு. இந்தியாவில் பார்த்திங்கன்னா பிரிவினை அந்த சமயத்தில் தலைவிரித்து ஆடிய காலம், அவ்வளோ பிரிவினை இருந்திருக்குது. அதில் தாழ்த்தப்பட்டவர்களை ஒரு பொது குளத்தில் கூட தண்ணி குடிக்க விடாமல் பெரிய தடையை மேல்ஜாதி மக்கள் என்று சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் மனிதர்களை வேற்றுமைப்படுத்தியிருக்காங்க. அந்த வேற்றுமைப்படுத்தியதில் ஒரு பெரிய முத்தாக, உலகத்தின் ஒரு விலைமதிப்பற்ற வைரக்கல்லாக, மதிப்பீடே செய்ய முடியாத மாணிக்கமாக தோன்றியவர் தான் யார் அப்படின்னா பிஆர் அம்பேத்கர் அவர்கள். இவரை பற்றி சொல்லணுன்னா இந்த நாள் பூராக சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இவரது படிப்பும் பட்டமும் மட்டுமே ஒரு பக்கம் பூரா எழுதலாம். அவ்வளோ படிப்பு அவர் வாழ்நாள் முழுக்க, அவருடைய வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 65 வயது வரை தான் அவர் வாழ்ந்திருக்கிறார். அவருக்கு ஆயுளை இன்னும் கூட கொடுத்துருக்கலாமோ அந்த கடவுள் அப்படின்னு தோணுது. ஏன்னா இவ்வளவு குறுகிய காலத்திலேயே அவர் இந்திய வரலாற்றையே பெரிய மாற்றத்தை புரட்டி போட்டவர் மட்டுமல்லாமல் உலக நாடுகள் எல்லாத்துலேயும் போய் படித்திருக்கிறார். லண்டனில் போய் படித்திருக்கிறார். இப்போ எல்லா நாடுகள்லேயும் போய் படித்து பட்டம் பெற்று அவருடைய பட்டங்களினுடைய எண்ணிக்கையை நம்ம எண்ணி சொல்லுகிற அளவுக்கு நீண்ட பட்டங்களை பெற்றிருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராளியாக, தைரியம் மிகுந்த போராளியாக, உண்மையான போராளியாக, இந்த உலக மக்களுக்கு ஒரு கண் திறந்தவராக, மக்களினுடைய கண்ணை திறந்தவராக, அறிவு கண்ணை